எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், நான் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தை துவங்கும் பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை நீங்க பார்க்கும்பொழுது ஈசாக்கு ஒரு நோக்கத்தோடு துறவ தோன்றதை நீங்க பார்க்க முடியும். மேல இருக்கிற சில வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அவருக்கு அநேக எதிர்ப்புகள் இருக்குது. அங்க ஏசேக் இருக்கு, சித்னா இருக்கு, பின்புதான் ரெகபோத் என்ற ஒரு பெயரை வைத்து அந்த துறவுக்கு அவர் வைக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அதற்கான அர்த்தம் நாம் தேசத்துல பழகும்படிக்கு கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி இந்த பெயரை வச்சிருப்பாரு, ரெகபோத் என்று சொல்லி. அப்ப நம்ம அநேக நேரங்கள்ல ஒரு காரியத்தை தோல்வி பார்க்கும்பொழுது ஒரு 2-3 முறை நம்ம முயற்சி செய்து அதுக்கப்புறம் நம்ம விட்டு போவோம். ஆனா இங்க வேத வசனம் சொல்லுது, அவன் முதல்ல ஏசேக்க பாக்குறாரு, அதுக்கப்புறம் சித்னாவை பாக்குறாரு, பின்புதான் ரெகபோத்தை பாக்குறாரு. இன்னைக்கு ஈசாக்கின் இடத்துல இருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அங்க நம்மளுக்கு டிஸப்பாயிண்ட் ஆகுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எடுக்கிற காரியத்துல நாம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நம்ம எந்த நோக்கத்திற்கு துவங்குறோமோ, நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமோ, 1000 தடைகள் வந்தாலும் நாம் முயற்சி விடாதவர்களாய் இந்த ஈசாக்கை போல நாம முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த வாரம் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தடைகள் பார்த்தாலும் நீங்கள் அந்த தடைகளை மீறி செல்லும் பொழுது அங்க ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ரெகபோத்தை தர ஒரு வல்லவராக இருக்கிறார். God bless you. Amen.